இன்னைக்கு எங்க அப்பாவோட 54வது பிறந்த நாள் என் பொண்டாட்டி பண்ண அலப்பறனால எங்க போய் முடிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு பெரிய பிளான் போட்டா ஒரு இடத்துல புஷ் பண்ண வேண்டாம். ஆமா இந்த பரிசு அப்படியே போய் காலம்பரிய புரோட்டீன் ஓட்ஸ் காலியானதுனால வெறும் ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு பைக்ல நாள் கார பறக்க வர கிளாஸுக்கு நானே 1/2 மணி நேரம் லேட்டா வந்தாலும் அவங்க என் பக்கத்துக்கு நான் ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆக்குவேன்ற முடிவோட தான் இருக்காங்க. ஒரு வழியா கிளாஸ் முடிச்சிட்டு இன்னும் ஒரு நாள்ல நம்மளோட ட்ரைனிங் முடிய போகுது. அதனால லைசென்ஸ் டெஸ்ட்க்கு அப்ளை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு பிறந்த நாள். நேத்துக்கு வீடியோல சொன்ன மாதிரி எங்க அப்பா கேட்ட மாதிரி அவருக்கு ஆர்டர் போட்ட கிஃப்ட் இன்னைக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர்ற மாதிரி இல்ல. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே பேன் கேக் கதம் பண்ணா பிரெக்னன்ட் லேடி ஸ்பெஷலா அவங்களுக்கு மட்டும் கிரேப்ஸ் எல்லாம் வச்சு பேன் கேக் போடுறாங்க. அப்படியே நம்ம பரபரப்பான ஆபீஸ் வேலைய ஆரம்பிச்சாச்சு. ஏன் மேல எந்த தப்பு இல்ல, புரோட்டீன் கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிருச்சு. காட்டு பூனையோட 5 குட்டஸ்களும் கண் முழிச்சிருச்சு நண்பங்களே. பிரெக்னன்ட் லேடி உடம்பு முடியாதனால ஒரு பக்கத்துக்கு இன்னொரு பக்கம் மாஸ்க் போட டஃப் கொடுக்குறான். அதனால மத்தியான புரோட்டீனுக்கு தேவையான டால் சோயா சங்க்ஸ் எல்லாம் நானே சமைச்சிட்டேன். அதாவது எல்லாத்தையும் வேக மட்டும் வச்சுட்டு கிடைச்ச டைம்ல வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ஆபீஸ் வேலையும் யூடியூப் வேலையும் இழுத்து பிடிச்சு கட்டிட்டு மிச்சம் இருந்த சமையல் வேலையை மிச்சமே இல்லாம முடிச்சிட்டு எங்க அப்பா பண்ண கீரை உருளைக்கிழங்கு கறியை சேர்த்து வச்சு சாப்பிட்டுட்டு நாங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே எங்க அம்மாவே அவங்க சமையல் வேலையை முடிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்ப அவங்க மரத்துல கொடுத்த கிஃப்ட் வேற எடுத்துட்டு வந்துருவாங்க. ஒரு வழியா மிச்சம் இருந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன். ஈவினிங் போல கிடைச்ச டைம்ல நம்ம நண்பங்களை நல்லா விசாரிச்சுட்டு பிரெக்னன்ட் லேடி கிட்ட கெஞ்சி குத்தாடி அவங்களுக்கு வாங்கின ஒரு இளநில இருந்து கடன் வாங்கி குடிச்சிட்டு இன்னைக்கு ஜிம்முக்கு போய் லெக்கன் ஷோல்டர் கிட்ட பின்னி படல எடுக்கலாம்னு முடிவு பண்ண. எல்லாத்தையும் கிளம்புறதுக்கு ரெடி பண்ண. ஆனா ஜிம் தான் என்னைக்குமே இருக்கு. எங்க அப்பாவோட பர்த்டே இன்னைக்கு கொண்டாடலனா எப்படி இப்படின்னு நான் என் மண்டைய புடிச்சது பத்தாம மாதிரி வந்துரும். ஏன்னா அது பவரே இல்ல, சும்மா இப்படி வருமா அப்படியே போடுவா. அவ்வளவு பெரிய பிளான் போட்டா ஒரு இடத்துல புஷ் பண்ண வேண்டாம். திரும்பி என்ன புஷ் பண்ண அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ராமு சோமு எங்க வீட்டுக்கு ஈவினிங் போல தூங்க வர்றத பார்த்தேன். சரி நம்ம கதைக்கு வருவோம். நான் ஜிம்முக்கு போயிட்டு வரப்ப கிஃப்ட் வாங்கிட்டு வரேன்னு பிரெக்னன்ட் லேடி கிட்ட சொன்னேன். எப்போ 10:30 மணிக்கு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா அப்பா முக்கியமா ஜிம்மு முக்கியமான பிரெக்னன்ட் லேடி அதை இதை பேசி we are on the way for dad celebration birthday cake. அப்புறம் ஜிம்முக்கு விடுமுறையை விட்டுட்டு கிஃப்ட் வாங்கலாம்னா அதை தவிர பிரெக்னன்ட் லேடி எல்லா வேலையும் பண்ணாங்க. மேபி உன்னோட சோமு மோமு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரையும் 10 நாள் விசாரிச்சுட்டு டாடா பை சொல்லிட்டு நாங்க புதுசா ஓபன் ஆன இந்த கடைக்கு போனோம். ஏன்னா பிரெக்னன்ட் லேடிக்கு இங்க தான் வெல்கம் ஸ்வீட் கிடைக்கிறது இல்லாம சாம்பிள் ஸ்வீட் வேற கொடுப்பாங்க. நைட் ரொம்ப டைம் ஆனதுனால இங்க கேக்ல பெருசா வெரைட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிரெக்னன்ட் லேடிக்கு சாம்பிள் சாப்பிட்டு வயிறு ரொம்ப கதையாயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச 4-5 ஐட்டத்தை பில்ல போட்டு வாங்கிட்டு அடுத்த கடைக்கு ஜம்ப் ஆகி சாம்பிளை டெஸ்ட் பண்ணிட்டு அங்கேயும் கொஞ்சம் பிடிச்சத வாங்கிட்டு இப்போ நம்ம எங்க போறோம்னா ஃபைனலா கேக் வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் நண்பங்களே. பிரெக்னன்ட் லேடி கேள்வியை கேட்டு அவங்க மண்டைய புகைய விட்டு ஃபைனலா ரெட் வெல்வெட் கேக் பலூன் எல்லாம் வாங்கிட்டு நாங்க கிளம்பிட்டோம். இதுக்கே வீட்டுக்கு வரதுக்கு மணி 9:30 மணி மேல ஆயிருச்சு நண்பங்களே. வர வழியில நம்ம ராமசாமிக்கு ஒரு உமாவை கொடுத்துட்டு எங்க அப்பா மொட்டை மாடியில இருக்கிறதுனால ஒரு சின்ன சர்ப்ரைஸா நாங்க இங்கே குத்தடிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு மேல போனா எங்க அப்பா சர்ப்ரைஸ் ஆனதை விட கட்டையும் குதூகலம் ஆயிட்டான். அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் அதை பார்ட்டி மோடுக்கு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரெக்னன்ட் லேடி இன்னைக்கு அதை பேசி உசுப்பேத்திய மண்டைய கழுவி அவங்க ஜாலியா இந்த ஈவினிங் என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாம இந்த லெவலுக்கு கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இன்னைக்கு நான் ஜிம்முக்கு போயிருந்தேன்னா இப்படிப்பட்ட ஒரு நாளை நான் மிஸ் பண்ணிருப்பேன். அப்ப இன்னைக்கு பிரெக்னன்ட் லேடி என்ன டென்ஷன் ஆக்கி என் மண்டைய கழுவுனது தப்பு இல்ல, அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம். எங்க அப்பாவோட 54வது பர்த்டேக்கு விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல பிரெக்னன்ட் லேடியோட இந்த சாமர்த்தியம் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நண்பர்களே, நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டு செய்யுங்க. நாளைக்கு பார்ப்போம்.